ரசூலில் கரீம் மகான். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தீமைகளுக்கு அதை தடுப்பதில் ஒரு கேடயத்தை போன்று இருந்த நபி தோழர்தான் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு யார் என்பதை பற்றி வரலாற்ற பல செய்திகளை நாம பார்க்க முடியும். உமரை போன்று ஒரு நல்ல பாடசாலையை நான் பார்த்ததில்லை என்று சொன்னவர்கள் உண்டு. உமரை போன்று ஒரு நல்ல பாடசாலையை, கல்வி சாலையை நான் பார்த்ததில்லை. நிறைய கல்வி பாடங்கள் உமரிடம் இருந்ததை சிலர் கூறியிருப்பதை நாம் பார்க்க முடியும். உமர் சென்ற போது உண்மையும் அதனுடைய குடும்பமும் தூரமாகிவிட்டது என்று வரலாற்றில் உமர் அவர்களை பற்றி சொன்னவங்க உண்டு. உமர் அனாதைகளின் வாழ்விடமாக இருந்தார். குறைந்த ஆட்சி காலகட்டத்தில் 20 தேசங்களை, 20 நாடுகளை ஆட்சி செய்யக்கூடிய 20 நாடுகளுக்கு பிரைம் மினிஸ்டர் யாரு? யாரு? உமர் ரலியல்லாஹு. ஒரு நாடு, 2 நாடு இல்ல, எத்தனை நாடு? 20 நாடுக்கு பிரைம் மினிஸ்டர். நம்ம ஊர் 5 கிலோமீட்டர் தான். 33,000 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட 20 நாடுகளை ஆட்சி செய்த ஒரு ஆட்சியாளர் யாரு? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. நான் சொல்லும்போது அரசர்களின் அறிவு உமர் என்று சொன்னவர்களும் உண்டு. அரசர்களின் அறிவு உமர் என்று சொன்னவர்கள் உண்டு. அமரும் சபைகளை நீங்கள் மனமாக்க விரும்புகிறீர்களா? அங்கே உமரை பற்றி பேசுங்கள் என்று சொன்னவர்கள் உண்டு. இப்படி உமர் ரலியல்லாஹு பற்றி நாம் என்ன செய்யலாம்? சொல்லிக்கிட்டே போகலாம். உமர் ரலியல்லாஹு இருந்த ஒரு நபி தோழர் தான் யாரு? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு. அவங்க என்ன சொன்னாங்க? மா ஃபில் அர்தி ரஜுலன் மா ஃபில் அர்தி ரஜுலன் அஹப்பு இலைய மின் உமர். உமரை விட இந்த பூமியில் எனக்கு மிகவும் பிடித்தவர் வேறு யாருமே இல்லை அப்படின்னா யார் சொன்னா? யார் சொன்னா? உமர் சொன்னாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொன்னாங்க. وَزِنَّا عِزَّةً مُنْذُ أَسْلَمَ عُمَرْ. நாங்கள் ஈமானையும் இஸ்லாத்தையும் அமல்களையும் மறைத்து வைத்து கொண்டே இருந்தோம். وَزِنَّا عِزَّةً مُنْذُ أَسْلَمَ عُمَرْ. உமர் இஸ்லாத்தை ஏற்ற பொழுது எங்களுக்கு கண்ணியம் வந்தது. எல்லாத்தையும் வெளிப்படையா செய்ய நாங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு உமர் அவர்களை பத்தி சொன்ன செய்தியை வரலாற்று படிக்கலாம். இப்படி உமர் அவர்களை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டுமே நீங்க படிச்சீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்ல ஒரு சிறந்த ஒரு மனிதராக, மூமின்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு ஆளாக யார் இருந்தா? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கணும். அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியாது. ஒன்னே மட்டும் அவங்களுடைய வாழ்க்கையில நாம சொல்றதா இருந்தா, தீமைகளை தடுப்பதுல உமர் அவங்க ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தாங்க. அதுக்கு சில சம்பவங்களை சொல்லலாம். குறிப்பா அல்லாஹ்வுடைய விஷயங்கள்ல தம்பி அமைதியா சொல்லிக்கல, அல்லாஹ்வுடைய விஷயங்கள்ல, ஈமானி விஷயங்கள்ல தவறு நடக்காம யார் பார்த்துக்கிட்டா? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவங்க ஆட்சி காலத்துல பார்த்துக்கிட்டாங்க. இந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹ் காலத்துல மக்காவை வெற்றி பெறுவதற்காண்டி போறாங்க. அப்போ ஒரு இடத்துல வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள பேச்சுவார்த்தைக்காக மக்காவுக்கு அனுப்பிடுறாங்க. மக்கள்கிட்ட செய்தி எப்படி பரவிச்சு? உஸ்மான் அவங்கள மக்காவாசிகள் கொன்னுட்டாங்கிற செய்தி பரவிடுச்சு. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மரத்துக்கு கீழே இருந்து என்ன செஞ்சாங்க? கிட்டத்தட்ட 1200க்கு மேற்பட்ட சஹாபாக்கள், ஒரு 1400 சஹாபாக்கள் இருந்தாங்க. எல்லாரையும் வச்சு பையத்து வாங்கினாங்க. ரசூலுல்லாஹ் இதுக்கு நாம என்ன செய்யணும்? பழி தீர்த்தே ஆக வேண்டும்.
என்ன நடந்தாலும் நாம் என்ன செய்யணும், இதற்கு பழிவாங்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத் செஞ்சாங்க. எல்லாரும் பையத் செஞ்சாங்க. கடைசியில் அந்த பிரச்சனை சால்வ் ஆகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப வந்துட்டாங்க. இந்த பையத்துர் ரில்வான் நடந்த இந்த ஒப்பந்தம் நடந்த அந்த மரம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு காலகட்டத்துல ஒரு முறை அந்த மரத்தை கடந்து யாரு போறா, அந்த இடத்தை கடந்து உமர் அவங்க போறாங்க. அப்ப போகும்போது சஹாபாக்கள்ட்ட கேக்குறாங்க, இந்த பையத்துர் ரில்வான் நடந்துச்சு அந்த மரம் எதுன்னு கேக்குறாங்க. சில பேர் சொல்றாங்க அந்த மரம், சில பேர் சொல்றாங்க இந்த மரம் சொல்லி. அப்ப உமர் சொன்னாங்க, இப்படி கருத்து வேறுபாடுல இருந்துட்டாங்க, இப்படி அதுவா இதுவா இதுலயே இருக்காட்டாங்க. என்ன காரணம், ஏதாவது ஒரு மரம் அப்படின்னா மூசா நபி காலத்துல இந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து மரத்தை வணங்க ஆரம்பிச்சாங்களா, அத மாதிரி என்ன செஞ்சது சமுதாயம் மாறி. இப்ப எந்த மரம்னு தெரியல, அப்ப எங்க போய் என்ன செய்ய மாட்டாங்க, மக்கள் உட்கார மாட்டாங்க அப்படின்னு தெளிவான உடனே அவங்க கடந்து போனாங்க. சில இடங்கள்ல அந்த மரத்தை ஒரு வெட்ட சொன்னாங்கிற செய்தி மாதிரி வருது. அப்ப யோசிச்சு பாருங்க, அக்கீதா கொள்கை, மக்கள் கொள்கையில வழிதவரைய முந்தைய சமுதாயம் சின்ன சின்ன விஷயத்துல தான் என்ன செஞ்சது, இஸ்லாத்தை விட்டு வெளியே போனாங்க. அதனால உமர் அவங்க சொன்னாங்க, இன்னமா துன்கது உரல் இஸ்லாமி உர்வத்தன் இதா நஷா ஃபில் இஸ்லாமி மன் லா யஅரிஃபுல் ஜாஹிலியா. யார் அறியாமை காலத்தை அறியாமல் இஸ்லாத்திலே வாழ்கிறாரோ அவர் இஸ்லாத்தின் பிணைப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிணைப்பை துண்டித்துக் கொள்வார் அப்படின்னா. தீமைகளை அறியலனா ஒருத்தர் நன்மை செஞ்சுட்டே இருக்காரு, அவருக்கு தீமையே தெரியலன்னா என்ன நடக்குமா, அந்த தீமை அந்த நன்மை செய்யக்கூடிய அவரை என்ன செஞ்சிடும், இன்னும் ஒரு நன்மையும் இல்லாம அவர் ஆக்கிடும். அப்ப தீமைகள் என்ன என்பதை என்ன செய்யணும், அறிய வேண்டும். முந்தைய சமுதாயம் என்ன தீமை செஞ்சது, அல்லாஹ்வின் விஷயத்துல யூதர்கள் என்ன தீமை செஞ்சாங்க, அல்லாஹ்வின் விஷயத்துல கிறிஸ்தவர்கள் என்ன தீமை செஞ்சாங்க, அல்லாஹ்வின் விஷயத்துல மக்கத்து முஷ்ரிக்குகள் என்ன தீமை செஞ்சாங்க, இதையெல்லாம் பார்க்காததுனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் நம்மள சமூகத்துல என்ன பார்க்கிறோம், அதே தீமை இந்த சமுதாயத்துக்குள்ளும் வந்து நிற்பதை நாம் பார்க்கிறோம். உமர் அவங்க உள்ள தெளிவா இருந்தாங்க, என்ன ஈமானுக்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரியான செயல் வந்தால் அதை தடுத்து நிறுத்தக்கூடியவங்களா இருந்தாங்க, அதை தடுத்து நிறுத்தக்கூடியவங்களா இருந்தாங்க. இன்னும் பாருங்க, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவங்க இன்னும் எந்த அளவுக்கு பாருங்க தீமை தடுப்பதில் எந்த அளவுக்கு இருந்தாங்க அப்படின்னா, பிற சமுதாயம் கூட பார்க்கல, முஸ்லிம்கள் மட்டும் இல்ல பிற சமுதாயம் கூட பார்க்கல, சில வேளைகள்ல அந்த தீமையை தடுப்பதுல தெளிவா இருந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு காலத்துல அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போய் என்ன செய்யறாங்க, அந்த மக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. எல்லாம் சமூகம் அப்படி போயிட்டு இருக்குது. அப்ப அந்த மக்கள் சில குறைகளை கொண்டாந்து அம்ர் இப்னு ஆஸ் சொல்றாங்க. என்ன குறை, எங்க ஊர்ல தாரியா அப்படின்னு ஒரு நதி ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அது இப்போ வத்தி போயிடுச்சு. இப்ப அந்த நதியில மீண்டும் தண்ணி வரணும் அப்படின்னா நாங்க ஒரு காரியத்தை பண்ணணும் அப்படின்னா அம்ர் இப்னு ஆஸ் கேக்குறாங்க, என்ன காரியம் பண்ணுவீங்க? அவங்க சொன்னாங்க, எங்கள்ல திருமணம் முடிக்காத ஒரு பெண், அவள் அப்படியே நாங்க அலங்காரம் பண்ணி இந்த ஆத்துக்குள்ள உயிரோட இறக்கிடுவோம், அந்த ஆறு அவளை உள்வாங்கி கொண்டு எங்களுக்கு தண்ணீரை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. கேட்ட அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு என்ன செஞ்சிருச்சு, இப்படிப்பட்ட ஒரு காரியமா, இதை அனுமதிக்கவே முடியாதுட்டாங்க. இருந்தாலும் நிலைமை முத்தி போன உடனே அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு என்ன செய்யணும்னு தெரியல, என்ன பண்றாங்க, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஒரு லெட்டர் அனுப்புறாங்க. நிலைமை இது, இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். உமர் சொல்லிட்டாங்க, இது நடத்தவே கூடாது, எந்த பெண்ணும் அதுக்குள்ள இறங்கவே கூடாதுன்னு ஒரு லெட்டர் அனுப்பி வைக்கிறாங்க உமர் இப்னு கத்தாப். அந்த லெட்டர்ல என்ன எழுதுறாங்க, தாரியா நீ அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட நதியாக இருந்தால் நீ பொங்கிடு அப்படிங்கிறாங்க. இந்த சீட்டை கொண்டு போய் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, அந்த நதியில போடுறாங்க. அந்த நதியிலிருந்து தண்ணீர் வந்தது என்ற செய்தியை வரலாற்றுல ஆதாரபூர்வமான செய்தியா செய்றாங்க, அறிஞர்கள் பதிவு செய்றாங்க. அப்ப தண்ணி வரலங்கிறதுக்காண்டி ஒரு பெண் கொலை செய்யப்படுவதை யார் விரும்பல, அந்த தீமையை தடுத்தா, அடுத்த சமுதாயமா இருந்தாலும் சரி அந்த தீமையை தடுக்கக்கூடிய ஆளா யார் இருந்தா, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவங்க தான் அந்த செய்தியை பார்க்கணும். எவ்வளவு செய்திகள் நீங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் உமர் இப்னு கத்தாப் காலத்துல
ஒரு 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 நதியை தாண்டி இன்னொரு இடத்துக்கு போனா நிறைய நாடுகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல். ஒரு கமாண்டர் அனுப்பி வைக்கிறாங்க, அவங்களோட சில மக்களையும் சேர்த்து உமர் அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அந்த கமாண்டர் ஒரு இடத்துக்கு போன உடனே அந்த நதியை தாண்டணும். அந்த நதியை தாண்டணும்னா என்ன செய்யணும்? அந்த நதி எவ்வளவு ஆழம் இருக்குன்னு தெரியும், அந்த ஆறு எவ்வளவு ஆழம் இருக்குன்னு தெரியணும். இது யாருக்கு தெரியும் அப்படின்னா அந்த ஊர்ல உள்ள யாராவது ஒருத்தருக்கு தான் தெரியும். விசாரிச்ச உடனே ஒருத்தர் வந்து என்ன செய்வாரு, இதை பத்தின நாலேஜ் உள்ளவர், அவரை கூட்டிட்டு வாங்கட்டா, அந்த கமாண்டர் கூட்டிட்டு வாங்கட்ட. அந்த கமாண்டர் கூட்டிட்டு வந்த உடனே இதுல இறங்கி எனக்கு ஆழத்தை பார்த்து சொல்றேன். அவர் சொல்றாரு, கடுமையா தண்ணி போகுது, இப்ப நான் இதுல இறங்க மாட்டேங்கிற. ஆனா அந்த கமாண்டர் என்ன சொல்றாரு, நான் வந்து ஆர்டர் போட நீ இறங்கிதான் ஆகணுங்கிற. கடைசியில அவரை இறக்கி விட்டாங்க. அவர் என்ன செய்யறாரு, கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகிறாரு. கடைசியில முங்கி ஆரம்பிச்சிடறாரு. அப்போ சத்தம் போட்டு, உமர் இருந்தால் இதை அங்கீகரிக்க மாட்டார், உமர் இருந்தால் இப்படி இறக்க சொல்லி இருக்க மாட்டார், உமர் இருந்தால் என்னை இப்படி தண்ணிக்குள்ள விட்டு இருக்க மாட்டார் அப்படின்னு என்ன செய்யறாரு, கத்துற. அவர் கத்துறார். இந்த சம்பவம் பின்னாடி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தெரியுது. அந்த கமாண்டர் நதியை தாண்டி பல நாடுகள் என்ன செஞ்சாரு, இடத்த புடிச்சிட்டு என்ன செய்யறாரு, உமருடைய சபைக்கு வரார். வந்துட்டு உமர் கடுமையான கோபத்துல இருக்கிறாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு கடுமையான கோபத்துல இருக்கிறாங்க. அப்ப அவர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, ஒரு மனுஷனை அநியாயமா கொன்னீங்களே, அவர் என்ன தவறு செஞ்சார்? உமர் கேட்கிறாங்க, ஒரு மனுஷனை அநியாயமா கொலை பண்ணீங்களே, அந்த மனிதர் உங்களுக்கு என்ன தவறு செய்தார்? அந்த கமாண்டர் சொல்றாரு, அந்த கமாண்டர் சொல்றாரு, உமரே அந்த நதியை கடந்ததுனால கொஞ்சம் பாத்தீங்களா, இந்த நாடு கிடைச்சிருக்குது, இந்த செல்வம் கிடைச்சிருக்குது, இத்தனை அடிமைகள் கிடைச்சிருக்காங்க, இத்தனை பொற்காசுகள் நமக்கு கிடைச்சிருக்குது, இவ்வளவு பெரிய செல்வத்துக்கு சொந்தக்காரங்களாக நாம மாறி இருக்கிறோம், எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் சொன்னாரு, இப்படி அவருக்கு முன்னா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உமர் இப்னு கத்தாப் அவரை பார்த்து சொன்னாங்க, இத்தனை நாடுகளை விட, இத்தனை பொற்காசுகளை விட, இவ்வளவு செல்வங்களை விட, நீங்க கொண்டு வந்திருக்கிற இவ்வளவு பெரிய விஷயங்களை விட ஒரு முஸ்லிமுடைய உயிர் என்பது புனிதமானது அப்படின்னு உமர் இப்னு கத்தாப். யாரை கேட்டு நீங்க அவரை இறக்கி விட்டீங்க என்று கடுமையாக அந்த கமாண்டர் மேல கோபப்பட்டார் என்ற செய்தியை நாம பார்க்கணும். அப்போ எந்த விதத்திலும் ஒரு அநியாயத்துக்கு, ஒரு தீமைக்கு துணை போகாதவங்கள யார் இருந்தா, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு இருந்தாங்க என்ற செய்தியை பார்க்கணும். அவங்க சொந்த வாழ்க்கையில அப்படிதான். மரண தருவாய், கடைசி நேரம் மரண தருவாயில இருக்கிறாங்க உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு. தன்னுடைய மகனை கூப்பிட்டு சொல்றாங்க, நான் மரணிச்சுட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கத்துல என்ன அடக்கம் செய்யப்படணும் அப்படின்னு நீங்க போய் ஆயிஷா அவங்க கிட்ட அனுமதி கேட்டுட்டு வாங்க. அது யாரோட வீடு? யாரோட வீடு? ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்யப்பட்ட வீடு யாரோட வீடு? ஆயிஷா அவங்களுடைய வீடு. அப்ப ஆயிஷாவுக்கு உரிமையான ஒரு இடத்துல அவங்க அனுமதி இல்லாம யார் அடக்கம் செய்யப்படக்கூடாது, தான் அடக்கப்படக்கூடாது என்ற விஷயத்துல தெளிவா இருந்தாங்க உமர் அவங்க. மகனை அனுப்பிவிட்டு கேட்க சொன்னாங்க. அங்க போன உடனே ஆயிஷா அவங்க என்ன செஞ்சாங்க, யோசிச்சு பாக்குறாங்க. எப்போதுமே நம்முடைய கணவரோடு நடந்தவர், எப்பொழுதுமே நம்முடைய கணவரோடு அமர்ந்தவர், எங்கே போனாலும் உமரோடு அவங்க போயிருக்கிறாங்க. நம்ம கணவரோடு இவர் பயணித்தவர், வாழ்க்கை முழுவதா பல தியாகங்களை இவர் செஞ்சவர், இவருக்கு இடம் கொடுக்காம நாம இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஆயிஷா அவங்க எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு அடக்கம் பண்ணதுக்கு அனுமதி கொடுத்துறாங்க. மகன் போய் என்ன செய்யறாரு, திரும்ப உமர் அவங்ககிட்ட போய் விஷயத்தை சொல்றாரு. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க உங்களுக்கு இடம் தந்துட்டாங்க, நீங்க மௌத்தான உடனே உங்களை நாங்க ரசூலுல்லாஹ் பக்கத்துல அடக்கம் செஞ்சிருவோம் அப்படின்னு. பிறகு உமர் என்ன சொன்னாங்க தெரியுமா, நான் உயிரோடு இருக்கிறதுனால, நான் வந்து இத்தனை நாடுகளுக்கு ஹலீஃபா இருக்கிறதுனால இப்போ சேர்த்துருவாங்க, இருந்தாலும் நான் மரணித்த பிறகு என்னுடைய ஜனாசாவை ஆயிஷாவுடைய வீட்டுக்கு முன்னால கொண்டு போய் வச்சுட்டு மீண்டும் ஒரு முறையாட்ட அனுமதி கேட்கணும். ஆயிஷா அவங்கள்ட்ட மறுபடியும் அனுமதி கேளுங்க. அப்பொழுது ஆயிஷா அனுமதி கொடுத்தால் என்னை அடக்கம் பண்ணுங்க, நபிக்கு பக்கத்துல அடக்கம் பண்ணுங்க, இல்லைன்னா பொது மையவாடி அடக்கம் பண்ணுங்க. யாரு யோசிச்சு பாருங்க. அவர் கலீஃபா, நான் இறந்தா இங்கதான் அடக்கம் பண்ணணும்னு சொல்லலாம், சொன்னாங்களா? சொல்லல. ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? அது இன்னொருத்தருடைய சொத்து, அது இன்னொருத்தருடைய உரிமை. அப்ப அந்த உரிமையில அநியாயமாக நாம் என்ன செய்யக்கூடாது, பறிக்க கூடாது, எடுக்க கூடாதுங்கிற அந்த அறிவு உமருக்கு இருந்ததுனாலதான் உமர் இப்னு கத்தாப் அப்படின்னாங்க அதுக்கு இடமே கொடுக்குது. பாருங்க, யோசிச்சு பாருங்க. மரண தருவாயில கூட இதை யோசிச்சாங்க, தன்னால் ஒரு தீமை, ஒரு தவறான முன்மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது,
சமூகத்தில் நடந்துடக்கூடாதுங்கிற அந்த பார்வை உமர் அவங்களுக்கு இருந்ததுங்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய பிள்ளைகளே, இப்படி நீங்க வரலாற்றுல உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு காலத்துல நிறைய செய்வாங்க. மரண தருவாயில் இருக்கிறாங்க. ஒரு இளைஞர் அங்கேருந்து வர வந்துட்டு உமர்கிட்ட சொன்னாங்க, உமரே அல்லாஹ்வுடைய தூதரோட வாழ்ந்தவர் அல்லவா நீங்க? உமரே, நீங்க உங்களுடைய ஆட்சியில இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணீங்க, நீதியான ஆட்சி, எங்கேயுமே அநியாயம் நடக்காத ஒரு நீதியான ஆட்சி பண்ணீங்க. எல்லாத்துக்கும் மேலாக ஷஹீத் என்ற மரணத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான்னு புகழ்றாரு. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொன்னாங்க, இது எனக்கு சாதகமாகவும் வேணாம், எனக்கு பாதகமாகவும் வேணாம். நீங்க புகழ்ற விஷயம் எனக்கு சாதகமாக வர வேண்டாம், எனக்கு பாதகமாக வர வேண்டாம். அப்படி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொன்னாங்க. அந்த இளைஞர் திரும்பி போறாரு. திரும்பி போற உடனே கொஞ்ச தூரம் போறதை உமர் பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, திரும்ப அந்த இளைஞரை என்ன செய்யறாங்க, கூப்பிடுறாங்க. அந்த இளைஞரை திரும்ப கூப்பிட்டு சொன்னாங்க, உங்க காலுக்கு கீழே இருக்கிற அந்த அங்கிய மேல என்ன செய்யுங்க, தூக்குங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, மரண தருவாயில் இருக்கிறாங்க. கடைசி நேரம் கரண்டை காலுக்கு கீழே ஆடை போயிருக்குது, கரண்டை காலுக்கு கீழே ட்ரெஸ் போயிருக்குது. அந்த ட்ரெஸ் என்ன செய்யறாங்க, மேல தூக்குங்க, இது இறைச்சத்துக்கு நெருக்கமானது அப்படிங்கிறாங்க. எந்த நேரத்துல? மரண தருவாயில ஒரு தீமை தடுப்பதில்லை. யோசிச்சு பார்க்கணும், நாம ட்ரெஸ் தானே, காலுக்கு கரண்ட காலுக்கு எழுதுறோம் போடுறோம் அப்படின்னு நம்ம அசால்ட்டா நினைக்கிறோம். ஆனா உண்மை அவங்க அது ஒரு பெரும் தீமையாக அந்த நேரத்திலும் அதை குறித்து ஒரு எச்சரிக்கையை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உமர் ரலியல்லாஹு காலத்தில் நாம் படிக்க வேண்டிய ஒரு மிக முக்கிய பாடம் இதான். நம்ம அளவிலும் சரி தீமை செய்யாதவர்களாக, தீமை என்று சொன்னால் அதை பயப்படக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும். அடுத்த மக்களுடைய விஷயத்திலும் நாம் தீமை செய்வதில் பயப்படக்கூடிய மக்களாக இருக்கணும். நம்மால் யாருக்கும் எந்த அளவிலும் ஒரு பாதிப்பு வரக்கூடாது என்ற எண்ணம் நம்ம அனைவருக்கும் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வரலாற்றிலிருந்து என்ன பாடத்தை நாம் பெற்றோமோ அதை அமல்படுத்துகிற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவாராக. வாக்கிதா அக்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.